ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா சாதத்துக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் கூட நல்லா சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 6 முட்டை அவிச்சு அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கலந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை ஒன்றா உள்ளே அதுக்குள்ளே சேர்த்துற வேண்டியதான். உள்பகுதி எண்ணெயில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அதை எண்ணெயில் போடக்கூடாது. போட்டால் அப்படியே பாலித்தீன் கவர் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அப்புறமேலு ஜவுக்கு ஜவுக்குன்னு. அதனால் ஒரு நிமிஷம் போல் இந்த சைடில் வேகட்டும். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். போதும். அதுவே 2 பக்கமும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்தமாரி கிரேவிக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது அதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கவுச்சு இல்லாமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்தமாதிரி எண்ணெயிலே கலக்கும்போது நம்மளுக்கு கிரேவி இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் முதல்ல சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி நல்லா பழமாக இருக்கிறது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும், செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிக்கலாம். அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகு, ஜீரகம், மல்லி, சோம்பு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்கான பதத்திலே வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சிம்மிலே வச்சு வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே அழகாக மிதக்கும். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். ஒன்றா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மறுபடியும் சூடு நல்லா வர வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கும் இன்னும் கொஞ்சமும். இப்போ அப்படியே உடச்சிடாமல் இந்த முட்டையை கண்ணாப்பினான்னு கலந்து விடாமல் லேஸாக ஒன்றா எடுத்து திருப்பி விடலாம். திருப்பி விட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். 2 பக்கமும் அந்த மசாலாலாம் கோட்டானா நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கண்ணாப்பினான்னு கலந்து விட்டோம்னா முட்டையெல்லாம் உள்ளார இருக்கிற மஞ்சள் கருவெல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போது நல்லா வாசனைக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அது கூட மேலே சேர்த்துட்டு நல்லா லேசாக திருப்பி விட்டுட்டா நல்லா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. நம்ம இதை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா ஒரு கல் உப்பு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லான்னா இந்த அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.